ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நாங்கள் கண்ட உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பீட்ரூட்னால் இனிப்பாக இருக்கும் அப்படின்னு யாரும் அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் மருத்துவ பயன்கள் நிறையாவே இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் அதிகப்படுத்த, மலச்சிக்கல் தடுக்க, இந்த மாதிரி நிறையா மருத்துவ பலன்கள் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாய் ஹீட் ஆனதையும் அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். துவரம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் பீட்ரூட் ஒரு பீட்ரூட் நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் சொல்லணுன்னா 1 மெஷரிங் கப் வர அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து அந்த பீட்ரூட்டை ஆயிலில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஆயிலில் நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி ஆயிலில் நல்லா வதக்கும்போது அந்த பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் போய் நல்லா ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 5 நிமிஷம் போல் ஆயிலில் நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அந்த பீட்ரூட்டை நல்லா வேக வைக்கலாம். இப்படி வேக வைக்கும்போது பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் போய் பீட்ரூட் சட்னி நல்லா மணமாக இருக்கும். இப்போ அந்த பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஆயில் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், அந்த மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ அது கூட ஒரு சின்ன துண்டு புளி, நம்ம வறுத்து வச்ச துவரம்பருப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ இங்கே 1/2 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா வேறு லெவலில் இருக்கும். பீட்ரூட்டில் கால்சியம், அயன், நார்ச்சத்தெல்லாம் நிறையாவே இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி அரைச்சி சாப்பாட்டில் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.